கருப்பு மந்திரவாதி என்பது பல விஷயங்களை குறிக்கலாம். முதன்மையாக ஒரு கற்பனை நாவல் தொடரில் ஒரு கதாபாத்திரம் ஒரு மேடை மந்திரவாதி அல்லது சூனியம் செய்பவர். புனைகதைகளில் கருப்பு மந்திரவாதி என்ற சொல் பெரும்பாலும் சுயநல அல்லது தீங்கு விளைவிக்கும் நோக்கங்களுக்காக மந்திரத்தை பயன்படுத்தும் ஒரு கதாபாத்திரத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் நிஜ உலக சூழல்களில் அது தீய அல்லது சூழ்ச்சி என்று நம்பப்படும் மந்திரத்தை பயிற்சி செய்யும் ஒருவரை குறிக்கலாம். இந்த மந்திரவாதியின் செயல்கள் மற்றும் நோக்கங்கள் தனது கற்பனை புலகத்தில் மட்டுமல்ல, மெய்ப்பொருளில் கூட பயின்று போகலாம். எப்படி இந்த கருப்பு மந்திரவாதி தனது சக்திகளை பெரும்பாலும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு வேண்டுமானால் ஆபத்தான முறையில் பயன்படுத்துவதை காட்டுகிறது. இது அவரது கற்பனை மற்றும் தீய நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டு அவர் அசல் உலகில் சேதம் விளைவிக்கலாம் என்பதை காட்டுகிறது. இந்த கதை இதற்கு சிக்கலான மற்றும் பயங்கரமான திருப்பங்களை உருவாக்குகிறது. மேலும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக மந்திரவாதியின் செயல்கள் நிகழவல்லவை. மக்கள் மந்திரவாதிக்கு எதிராக வானில் நின்று அவருக்கு எதிரான போராட்டம் உருவாக்குகிறார்கள். அதில் யார் வெற்றி காண்பார்கள் என்பது கேள்வி. இந்த போராட்டம் மக்கள் மற்றும் கருப்பு மந்திரவாதியினிடையே அசோம்பலான ஒரு ஒன்றிணைப்பில் மாறுகிறது. மேலும் எவருடைய சக்தி வெற்றி பெறும் என்பது தெரியாமல் உள்ளது.